ஹலோ, எல்லா அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் ஒன்று ஹெல்த்தியான சூப்பர் ஈவினிங் சாட் எப்படி பண்ணுறதுன்ட்டு காட்டி கொடுக்குறேன். அதுவும் வெள்ளை கொண்டக்கடலை வச்சு நிறையா இன்க்ரீடியன்ட்ஸை சேர்த்துருக்கேன். எல்லாம் ஹெல்த்தியாக இருந்து. இங்கே 2 பிஞ்சு வெள்ளரிக்காய், 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 கேரட்டு எல்லாம் எடுத்துட்டுருக்கேன். எல்லாம் பொடியாக நெருக்கி சேர்க்கணும். வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய் எல்லாம் ஃபைன் சாப் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கேரட் துருவல், அதுவும் கூட அவ்வளோதான். 2 கேரட் எடுத்து துருவி சேர்த்துருக்கேன். எவ்வளோ கேரட்டு சாப்பிட்றீங்களோ அவ்வளோ கண்ணுக்கு ஐசைட்டுக்கு நல்லது. மல்டி விட்டமின்ஸ் இருக்குது கேரட்டில். ராவாக சாப்பிட்ணும். வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ராவாக எல்லாம் கட் பண்ணி சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு பிஞ்சு புதினா இலை, ஒரு 4-5 தழை சேர்த்துருக்கேன். அப்புறமா பச்சை மிளகாய் காரத்துக்கு 1-2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கேரட்டில் உங்களுக்கு கண்ணுக்கு நல்லது. தக்காளி குளிர்ச்சி, வெள்ளரிக்காய் குளிர்ச்சி உடம்புக்கு. இந்த மாதிரி நாங்கள் ஈவினிங்கு செஞ்சு சாட்டாக கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிட்றாங்க. அப்புறமா எல்லாம் சேர்த்த பிறகு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு காந்துட்டேன். அதனால் பாத்திரம் பத்தலை. அப்புறம் அதெல்லாம் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஏன்னா இன்னும் நான் வெள்ளை கொண்டக்கடலை சேர்க்கணும். அதனால் இதெல்லாம் ராவாக சேர்த்துருக்கேன் இல்லையா. கொண்டக்கடலையை ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுருந்தேன். அப்புறம் 2 உருளைக்கிழங்கு கூட வேக வச்சு மேஷ் பண்ணி சேர்த்துட்டுருக்கேன். பாருங்க, சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். உருளைக்கிழங்கு நிறைய சேர்க்கக்கூடாது. 1-2 சின்ன மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வச்சுட்டுருக்கேன். அப்புறமா வெள்ளை கொண்டக்கடலை கூட 1 கப் அளவுக்கு வேக வச்சு அது கூட நான் சேர்த்துட்டுருக்கேன். இது வெள்ளை கொண்டக்கடலை சாட்டு தானே, அதனால் இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இது கூட மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இது கூட நான் என்ன சேர்த்துருக்கேன்னாக்கா, எலுமிச்சைப்பழம் சாறு சேர்த்துருக்கேன். ஒரு எலுமிச்சைப்பழம் போகிறோம். அதோட ஜூஸு இதுக்கு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் செஞ்சுருக்கிற அளவில் பார்த்தாக்கா இன்னும் நீங்கள் நிறையா சேர்ந்தால் நிறையா எலுமிச்சைப்பழம் சாறு சேர்க்கணும். கூட நான் சாட் மசாலா, பிளாக் சால்ட்டு எல்லாம் சேர்த்துருக்கேன். பாருங்கள், பிளாக் சால்ட் கூட, அப்புறமா சாட் மசாலா கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது சாட் மசாலா பிளாக் சால்ட் 2 கூட சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் இந்த சாட்டுக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கோ. நான் சொல்கிறேன், கண்டது வெளியில் வாங்கி சாப்பிட்டு உடம்பு பாழ் பண்ணிக்கிறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியான சாட்ஸை வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. பசங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வளர்ந்துட்டு இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுங்க. இவாளே சாப்பிட்ணும் அவளே சாப்பிட்ணும் இல்லை, எல்லா ஏஜ் குரூப்போடும் இந்த மாதிரி சாட் பண்ணி சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது. நான் ஆல்மோஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி தான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது உங்கள் ஆத்துலன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா?